டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஆனால் டைவர்ஸ் கான்செப்ட்டுங்கிறது வந்து காமனுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கால்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காலாச்சு டைவர்ஸ் ரிகார்டிங் கால்ஸாக தான் இருக்குது. நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி அவரோட டைவர்ஸ் ஆகட்டும், முன்னாடியே ரொம்ப வருஷம் கதை வந்து நம்ம தனுஷ் அவங்க ஐஸ்வர்யா அவங்களாகட்டும்ங்க. பட் என்னென்னா ஜாதக அமைப்பில் அவங்க வந்து பார்த்து திருமணம் பண்ணாலுமே ஒரு செலிப்ரிட்டின்னு ஒரு பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரிலீஜியஸ் விஷயமோ இல்லை கேஸ்ட் விஷயமோலாம் பெருசாக பார்க்கறது கிடையாது. அவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்டேட்டஸ் லெவலில் நல்லா ஒத்து போகுதா, எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்து பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுமே வந்து நிதானமாக வந்து சில பேர்த்துக்கு திருமணம் ஆன உடனே டைவர்ஸ் ஆகுங்க. சில பேர்த்துக்கு சில காலங்கள் வாழ்ந்து டைவர்ஸ் ஆகும். குழந்தைலாம் பேர்த்துக்கு பசங்களாம் பெருசாகிடுவாங்க. இதை எது நிர்ணயம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே உங்களோட விதியும் நிர்ணயம் பண்ணும், உங்களோட நேரமும் நிர்ணயம் பண்ணும். யார் எந்த திருமணம் பொருத்தம் பார்த்தாலுமே கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு வெறும் இந்த ராசி பொருந்துமா, ஈவன் லவ்வர்ஸுமே இந்த காலத்தில் அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தும் கூப்பிட்ற ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண் ஜாதகத்துலேயும் சுக்கிரன் அப்படிங்கிற பிளானட் வந்து யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கோ இல்லை கெட்டு போய் இருக்குன்னு சொல்லுவோம், அந்த கிரகங்கள் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, கெடுதலாக இருக்கோ அவங்களுக்கு பெண்கள் மேலே ஒரு ஆசைகள் வராது, ஒரு திருமண வாழ்க்கை மேலே ஒரு பற்று இருக்காது அவங்களுக்கு. என்னடா கல்யாணம் ஒரு கமிட்மெண்ட்டு இப்படியே இருந்துட்டு போயிடலாம் சிங்கிளாகவே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வராங்க. திருமணம் ஆன கையோடு ஒரு தசா காலங்கள் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு டைம் பீரியட் வருதுன்னு நீங்களே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தை அதோட மேட்ச் பண்ண மாட்டோம். பிஹன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கண்மணி. இந்த நிகழ்ச்சியில் யார் நம்ம கூட இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரேட் இன் லா கம் ஆஸ்ட்ராலஜர் கனிமொழி சந்தோஷ் அவங்க கூட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்போ வரைக்கும் நீ வந்து க்ரோ ஆகாமல் இல்லை அதிக சம்பாதிக்காமல் இருக்க இல்லையா, திருமணம் ஆனதுக்கப்புறம் உனக்கு அந்த யோகம் வரும், உனக்கு செல்வம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் அதுக்காகவே கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திருமணமாகி யோகம் வர ராசியும் இருக்கா? உங்களோட மேரேஜை பற்றி நீங்கள் வந்து என்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7th ஹவுஸை பற்றி நான் உள்ளுக்குள்ளே டீப்பாக அனலைஸ் பண்ணுவேங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 7ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரைட்டுங்களா. அதுவும் அந்த இடத்துல ஃபினான்ஷியல் ரீதியான கனெக்டிவிட்டியில் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார்முலேஷனில் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னீங்களே, உங்களுக்கு கட்டாயமாக திருமணத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இன்கேஸ் அந்த 7th ஹவுஸ் வந்து ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திருமணமாய் அடிதான் விடும், ரைட்டுங்களா. ஸோ இது வந்து திருமணமாய் அடி வாங்கக்கூடியதும் மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இந்த ராசிகள் தான் அடி வாங்குவாங்கன்னு அப்படி கிடையாது. 12 ராசிக்காரர்களுமே அடி வாங்குவாங்க. அவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்டில் அவங்களுக்கான 7th ஹவுஸ் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் அந்த விதிங்கிறது ஒன்று தான். அப்போ ஒரே ராசிக்காரர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுவுமே அடி வாங்குமா? லைக் அதுவுமே அஃபெக்ட் பண்ணுமா திருமணம் வாழ்க்கையை? கண்டிப்பாக. ஏன்னா ராசி பொருத்தம் இருக்குது, நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி திருமணத்துக்கு வந்து வெறும் ராசி பொருத்தங்கள் மட்டும் நம்மளுக்கு வந்து போதுமானால் அது மிகையாகாது. நட்சத்திர பொருத்தம் மட்டும் உங்களுக்கு அது போதுமானாலும் அதுவும் உங்களுக்கு மிகையாகாது. உங்களுக்கு அடுத்தது எதை தான் வச்சு நம்ம பொருத்தங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ட பொருத்தம் அப்படிங்கிறது மேண்டட்ரிங்க. இந்த கட்ட பொருத்தம் அப்படிங்கிறது வந்து டீப் அனாலிசிஸ். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கும்போது அடிமட்டம் என்ன, பேஸ் என்ன, அந்த இடத்துல என்ன மிக்சிங் இருக்குது, ஓகேங்களா, அந்த மிக்சிங்கில் வச்சு தான் உங்களுக்கு டிரைவேஷன் வெளியில் நம்மளுக்கு என்னங்கிறது ஷோகேஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு திருமணம் நம்ம வந்து பண்ணணும், 2 பேர்த்துக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரே ராசிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் ராசிகளுக்குள்ளாரவங்க ஒரே ராசியாக இருந்தால் கூட கட்ட அமைப்புகள் வேறு மாதிரி இருக்கணும். இப்போ இவர் கோவக்காரராக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கணும், ரைட்டுங்களா. இவங்க வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தால் அவங்க கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒரு சாஃப்ட் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா எப்பவுமே வந்து ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஜோதிடமும் ஒர்க் ஆகுதுங்க. இதன் அடிப்படையில் தான் ஒரே ராசிகள் இணைய வேண்டாம் நம்ம சொல்கிறது. ஏன்னா எப்பவுமே சேம் போல்ஸ் ரிப்பல்ஸுங்க. ஒரே மாதிரி தன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அது உங்களுக்கு என்னென்னா தூரம் தான் போகும். இதுதான் உங்களுக்கு வந்து சயின்ஸுமே தான் சொல்லுது. உங்களுக்கு ஒரே மாதிரியான பிம்பங்கள் 2 வரும்போது அடித்து பின்னாடி உங்களுக்கு விலகி போய்க்குங்க. ஆப்போசிட்டாக இருக்கும்போது அது அட்ராக்ட் ஆகி பின்னிக்குது. இதுதான் கான்செப்டுங்க. இதே கான்செப்டை தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில்
ஒரே நட்சத்திரக்காரர்கள் திருமணம் பண்ண வேண்டாம், ஒரே ராசிக்காரர்கள் திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பண்ணி நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குங்க. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது கட்ட பொருத்தங்கள் அவங்களுக்கு சரி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் நிறைய வந்து சேனல்லே பார்த்தீங்கன்னா மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா? எல்லாருமே வந்து இப்போ எல்லாமே ஒரு ஹாட் டாபிக் தான், ஒரு ட்ரெண்டிங் தான். ஓகே, இந்த ஒரு 6 மாதத்துக்கு இவங்களோட பேச்சை பேசினா ஓகே, அடுத்தது ஒரு 6 மாதத்துக்கு போகலான்னு. ஆனால் டைவர்ஸ் கான்செப்ட்டுங்கிறது வந்து காமனுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கால்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காலாச்சு டைவர்ஸ் ரிகார்டிங் கால்ஸாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு முக்கிய புள்ளி ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கும்போது ஆச்சரியமாக பார்க்குறோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு காமன் லேமன் வந்து பண்ணக்கூடிய ஒரு 10 கால் டைவர்ஸ் கொடுத்து இருக்குங்க. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு உங்களுக்கு, ரைட்டுங்களா? இது மோர் தென் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து உங்களுக்கு லவ் மேரேஜஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு, விருப்ப திருமணம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. விருப்ப திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஜாதக அமைப்பை பார்த்து அவங்களுக்கான பொருத்தங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணிக்கிறது நல்ல விஷயங்கள்ங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி அவரோட டைவர்ஸ் ஆகட்டும், முன்னாடியே ரொம்ப வருஷம் கதை வந்து நம்ம தனுஷ் அவங்க ஐஸ்வர்யா அவங்களதாகட்டும்ங்க. இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெண்டிங்க்கு போடுறாங்க, என்ன கான்செப்டில் போகிறாங்கன்னு கிடையாது. பட் என்னென்னா ஜாதக அமைப்பில் அவங்க வந்து பார்த்து திருமணம் பண்ணாலுமே, ஏன்னா ஒரு செலிப்ரிட்டின்னு ஒரு பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரிலீஜியஸ் விஷயமோ இல்லை கேஸ்ட் விஷயமோலாம் பெருசாக பார்க்கறது கிடையாது. அவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்டேட்டஸ் லெவலில் நல்லா ஒத்து போகுதா, எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்து பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுமே வந்து நிதானமாக வந்து இந்த ஜாதகத்தை வந்து பார்த்து பொருத்தங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. அதுலேயும் பொது பலனா ஒரே ராசி நம்ம வந்து சேரலாமா, ஒரே நட்சத்திரம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரிக்காக இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்காம ஒவ்வொரு கட்ட பொருத்தமும் அவங்களுக்கு அந்த 12 வீடுகளுக்குள்ளார அவங்களுக்கான கிரகங்கள் எந்த அமைப்புகள் இருக்குது, அவங்களுக்கான டைம் எப்படி இருக்குது. சில பேர்த்துக்கு திருமணம் ஆன உடனே டைவர்ஸ் ஆகுங்க, சில பேர்த்துக்கு சில காலங்கள் வாழ்ந்து டைவர்ஸ் ஆகும், குழந்தைலாம் பேர்த்துக்கு பசங்களாம் பெருசாகிடுவாங்க. இதை எது நிர்ணயம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே உங்களோட விதியும் நிர்ணயம் பண்ணும், உங்களோட நேரமும் நிர்ணயம் பண்ணும். அதுதான் இப்போ சொன்ன உங்களோட விதியன் கர்மா, ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் உங்களுக்கு பார்த்துக்கிறது. இப்போ நாங்கள் வந்து எப்படி பார்ப்போம்னா ஜாதகம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 இயர்ஸ் ஆஃப் அவங்களோட அந்த ப்ரொலாங்கிங் ஜேர்னி எப்படி இருக்குது, டைம் பீரியட் எப்படி இருக்குன்ட்டு. திருமணம் ஆன கையோட ஒரு தசா காலங்கள் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு டைம் பீரியட் வருதுன்னு வைங்களே, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தை அதோட மேட்ச் பண்ண மாட்டோம். ஏன்னா மேட்ச் பண்ணும்போது அந்த 6 months ஆஃப் லைஃப் டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்லா போகும். அந்த 6 மாத காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தசா காலங்கள் மாறும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் வருதுங்க. அதனால் இதை வந்து ஒரு நாலேஜாக எடுத்துக்கிட்டு யார் எந்த திருமணம் பொருத்தம் பார்த்தாலுமே கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு வெறும் இந்த ராசி பொருந்துமா, ஈவன் லவ்வர்ஸுமே இந்த காலத்தில் அப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்த்தும் கூப்பிட்ற ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. இல்லை நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு வந்து நட்சத்திர மேட்சிங் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் மேரேஜ் பண்ணோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரிக்காக பார்க்காம கொஞ்சம் அவங்களோட சார்ட்டை வந்து டீப்பாக டிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம தவிர்க்கலாம். பட் இப்போ இந்த மீடியா பர்சன்ஸ் மீடியாவில் நிறைய இந்த டைவர்ஸஸ் சொல்கிறீங்க. பட் அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு தானே ஒரு ஹாப்பியான ஜேர்னிக்கு அப்புறம் தான் வந்து இந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா? ஸோ அதுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இல்லையா? இல்லை, ஜாதகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா ஜாதக ரீதியாக வந்து நான் வந்து இன்னொரு ஜாதகர் அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வந்து அவங்க சொன்னது பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் பேச கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 15 years or 20 yearsக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் லைஃப்பை வந்து அவங்க டிபார்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சூழ்நிலை எதுக்கு ஏற்படுதுன்னா அவங்களுக்கு தசா காலங்கள் மாறி இருக்குங்க. ஏன்னா ஒரு மேக்ஸிமம் டைம் ஆஃப் ஒரு தசா பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 yearsங்க. 20 வருஷம் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து ரன் பண்ணும் உங்களுக்கு, அது மேக்ஸிமம் டைம் பீரியட். மினிமம் டைம் ஆஃப் உங்களுக்கு தசா காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 yearsங்க, 6 வருஷம் காலங்கள். இப்போ யாருக்காவது ஒரு அமைப்பில் ஒரு 20 வருட காலங்கள் 20 years வந்து நல்ல டைம் பீரியடாக போகும்போது பார்த்தீங்கன்னா 20 yearsக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த 20 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பீரியடாக வருதுன்னு உங்களுக்கு கட்டாயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தில் வந்து லீட் பண்ணிவிடும். அதனால தான் என்னென்னா ஃபில்ட்ரு பண்ணணும் நம்ம சார்ட்டை. இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் ஒரு சார்ட்டை வந்து கொண்டு போய் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு டைம் பீரியட் வருது அப்படிங்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட வார்ன் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லைக் ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருப்பாங்க, ஒய்ஃப் வந்துட்டு
குழந்தைங்களோட அவங்க வந்துட்டு அவங்களோட நேட்டிவில் இருப்பாங்க. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அவர் பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஈவன் இது ஒரு கேப்புமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த டைவர்ஸ் யோகம் தான். இது ஒரு கைண்ட் ஆஃப் யோகம் தான் உங்களுக்கு. இந்த டைம் பீரியட் வந்து இப்படி தான் இந்த ஃப்ரேமில் இருக்கும்போது ஒரு ஜாதகத்தில் அவங்க அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வரணும். ஓகே, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அவர் இங்கே வருவாருங்கிறது அவரோட ஜாதகத்தோட விதியில் அப்படி இருக்குது. ரைட்டுங்களா? நம்ம ஈவன் வந்து கேட்பாங்க நம்மக்கிட்ட, இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பொருத்தம் பார்த்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே இருந்து ஒரு வீட்டிலேருந்து விலகி இருந்தாலும் நம்ம டைவர்ஸ் நம்ம நினச்சிக்கிறோம். பட் அப்படி கிடையாதுங்க. விலகி இருந்தாலும் இப்படி தான். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் மட்டும் பார்த்துப்பாங்க இல்லைங்களா? அம்மா ஒரு பக்கம் வேலை பண்ணுவாங்க, அப்பா ஒரு பக்கம் வேலை பண்ணுவார், வீக்கெண்ட்ஸ் மட்டும் அவங்க மீட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அப்போ இந்த ஜோதிடத்தில் வந்துட்டு இந்த சார்ட்டை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது இது டஃப் போர்ஷன் அங்கே ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஒரு மேரேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பாவங்களின் அடிப்படையில் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு எத்தனை வருஷ காலங்கள் போகும். இப்போ நான் வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆச்சுன்னா பார்த்து தான் அந்த திருமண வாழ்க்கையை வந்து தீர்மானம் செய்வோம். ஏன்னா அடுத்தது அந்த குழந்தைங்கள் வரக்கூடிய காலகட்டத்துக்கு அது மாறும். 100% மாறுங்க. டைம் பீரியட் மாறும். உங்களுக்கு எண்ணங்கள் மாறும், நம்மளோட திங்கிங் மாறும். ஓகே, குழந்தை வந்தாச்சு, இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம ஏன் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்போ இது எல்லாமே எதன் அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போயும் நீங்கள் திருப்பி பேக் டு சார்ட்டு தாங்கங்க. ஆஸ்ட்ராலஜியில் வந்து உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகே, பட் சில பேர் வந்து இந்த ஜாதகம்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஜாதகம்லாம் பார்க்க வேணாம், அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லவ் அதெல்லாம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இல்லையா? இல்லைங்க, அதுலேயுமே வந்து லைக் லவ் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துமே மனப்பொருத்தம் அப்படிங்கிறது வேணுங்க. அதுவும் ஜாதகத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக திருமணமே ஆகலை, நீங்கள் உங்களோட சார்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகும் அப்படிங்கிறது நம்ம அப்போவே சொல்லிடலாம். நீங்கள் 2 பேர் ஜோடியாக வந்து பார்க்கணுமோ இல்லை வந்து பேரண்ட்ஸ் சைடில் தான் கொண்டு வந்து காட்டணுமோ அப்படி கிடையாது. உங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுமே உங்களோட விதியில் இருந்தால் மட்டுமே அது உங்களுக்கு செட் ஆகும். ரைட்டுங்களா? அதோட கண்டினியூட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எத்தனை வருட காலங்கள் வரும், இல்லை கடைசி வரைக்கும். இப்போ வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாமே பிரிஞ்சு போகிறது கிடையாது. கடைசி ரொம்ப வந்து ஏஜாக இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனப்பொருத்தமாகட்டும் அதுக்கான பாவ அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும் தான் அந்த மாதிரி மேரேஜ் லைஃப்குள்ளே கண்டிப்பாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து நம்ம இப்போ இந்த கல்யாணம் பற்றி பேசும்போது சில பேருக்கு வந்து ஓகே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த வெற்றி யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த திருமணம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டே இருக்காது. அது எந்த மாதிரி ராசிகளுக்கெல்லாம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்? மேரேஜ் அதாவது என்னென்னா திருமணத்தில் ஈடுபாடே இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய 12 ராசிகளில் எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நாட் ஸ்பெசிஃபிக்லி இந்த ராசிக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. யார் யார் ஜாதகத்தில் அவங்களோட பர்டிகுலர் சார்ட்டில் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7,000 5,000 5ஆம் பாவம் அப்படிங்கிறது உணர்வு ஸ்தானம் உங்களுக்கு. ரைட்டுங்களா? காதல் ஸ்தானம் சொல்லுவோம். ஒரு விஷயத்தை வந்து விருப்பப்பட்டு செய்யக்கூடியது 5th house சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அவங்க சார்ட்டில் எடுத்து வச்சுட்டு யாருக்கெல்லாம் அந்த 5th house வீக்காக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் வராது, ஒரு லைக்கக்கூடிய விஷயங்கள் வராது, ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிடிச்சு செய்யக்கூடியது ஒரு காதல் பாவங்கள் அப்படிங்கிறது அந்த 5th house சொல்லுவோம். காதல்னா ஒன்லி இந்த லவ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. எதையுமே ஒரு விரும்பி உணர்வுதலாக எடுத்துக்கக்கூடியது அவங்களால பண்ண முடியாது. யார்? ஃபெயிலியர் ஆஃப் 5th houseங்க. இந்த 5th house ஃபெயிலியர் இந்த 12 ராசிகளில் யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்தில் ஈடுபாடுகள் இருக்காது. 7th house எந்த 12 ராசிகளில் இந்த 7ஆம் கட்டம் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்குதோ அவங்களுக்கு திருமணத்தில் வந்து பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒவ்வொரு சார்ட்லேயுமே ஒவ்வொரு ஆண் ஜாதகத்துலேயும் சுக்ரன் அப்படிங்கிற பிளானட் வந்து யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கோ இல்லை கெட்டு போய் இருக்குன்னு சொல்லுவோம், அந்த கிரகங்கள் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கெடுதலாக இருக்கோ அவங்களுக்கு பெண்கள் மேலே ஒரு ஆசைகள் வராது, ஒரு திருமண வாழ்க்கை மேலே ஒரு பற்று இருக்காது அவங்களுக்கு. என்னடா கல்யாணம் ஒரு கமிட்மெண்ட்டு இப்படியே இருந்துட்டு போயிடலாம் சிங்கிளாகவே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வரும். ரைட்டுங்களா? இந்த 3 விஷயங்களுமே 12 ராசிகளில் யாருக்கு இருந்தாலும் இது நடக்கும். அது மேஷத்துலேருந்து நீங்கள் மீனம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு. ஏன்னா சில பேர் வந்து ரிஷபராசி வந்து சுக்ரனோடது, துலாம் வந்து சுக்ரனோடது, அதனால் வந்து சுக்ரராசிகள் எல்லாமே வந்து திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனராசி வந்து தனுசு, இது உங்களுக்கு தனுசு ராசி வந்து குருவோடது. இப்போ இவங்களை இந்த மாதிரி ராசிக்காரங்கள் எல்லாமே வந்து குருவோட ஆதிக்கத்தில் இருக்கனால அவங்களாம் வந்துட்டு குடும்பக்காரர்களாக இருப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரியே இல்லை.
தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய ஆட்கள் திருமணமே வேண்டாம், எனக்கு குடும்ப குட்டியே வேணான்னு சொல்லிட்டு சன்னியாசியே போன ஆட்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதன் அடிப்படையில் வரும்னா வெறும் ராசிகளின் அடிப்படையில் வந்துட்டு உங்களுக்கு ஜோதிடம் கிடையாது. உங்களோட பர்டிகுலர் உங்களோட சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த இந்த திருமணம் ஆகலை, உங்களோட விதி அமைப்புகள். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஃபேமிலியோட குழந்தைகள் வந்து ஆசைப்பட்டு பண்ணிக்கிறது, இல்லை எனக்கு குழந்தை மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் வெளிலேருந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் சரகசி பண்ணிக்கிறேன், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ட் ரீதியாக தான் வருது, ராசிகளின் அடிப்படையில் கிடையாது. ரொம்ப அழகா தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.